ஈரோடு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்வெலிக்கு தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து செங்கப்பள்ளி டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்கோம். நீங்கள் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த ஏரியாக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக டெக்ஸ்வெலி பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க என்னென்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மெயின் ரோட்டு மேலேயே தான் இருக்குங்க. பைபாஸ் ரோட்டு மேலேயே தான் இது இருக்குது. எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டியதில்லை. இதுக்குள்ளே நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னடா இருக்கும், இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஷாப் தான், துணி கடைங்க தான் நிறையா இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல், ரீட்டெயில் ரெண்டுக்குமே கொடுப்பாங்க. ஹோல்சேல்னு தான் அதிகமாக சொல்லுவாங்க, ஆனால் ரீட்டெயில் சேல் தான் இங்கே அதிகமாக நடக்குங்க. இப்போ நம்ம இதுதான் உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போகிறோம். போனதும் சாமி கும்பிட்டு நம்ம ஷாப்பிங்கை தொடங்கலாம். இங்கே ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த வெண்டிங் மிஷின் எல்லாம் இருக்காதுங்க. இப்போ வந்துட்டு புதுசாக வச்சுருக்காங்க. ஆனால் அது வச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எதுவும் யூஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சும்மா ஆசைக்கு போய் நம்ம அந்த பட்டன் மட்டும் டச் பண்ணிட்டு வரலாங்க. அப்புறம் இங்கே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே என்னென்னா அந்த மசாஜர் தான் வச்சுருந்தாங்க. அதை நமக்கு டெமோ காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பால் சுற்றி வந்து நம்ம சதையெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சி ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நானுமே டெமோ பார்த்தேங்க. அது என்னென்னா ரொம்ப அந்த பாலெல்லாம் டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி சதையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சேர்லெல்லாம் பின்னாடி வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி முதுகுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. காலுக்கு வைக்கும்போது தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப சதையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி. இது பாருங்கள், இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க, ரோலிங் பண்ணுறதெல்லாம். இது பண்ணி பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. இது வந்து ப்ரைஸ் வந்துட்டு 400 500 கரெக்டாக தெரியலங்க. அந்த ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. இது பண்ணும்போது நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இதெல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளே பண்ணிக்கிறதுனா ஒரு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த மசாஜ் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதிரி சேரில் வச்சு நம்ம அது மேலே சாஞ்சு உட்காந்துட்டோம்னா நல்லா அந்த முதுகுக்கு மசாஜ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சுங்க. இது பாருங்கள், இது பாப்பா கையிலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாப்பா கம்முன்னு கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும் போல். இது வந்து அக்குப்ரெஷர் பால்னு சொன்னாங்க. எடுத்து வச்சா அந்த லைட்டாக முள்ளாக குத்துறதுனால அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சுங்க. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் கம்முன்னு அப்படியே வந்துட்டேங்க. எதுவும் வாங்கலை. சரி மேலே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். சரி ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது எடுக்கலான்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நாங்கள் இந்த கடைக்கு 2-3 டைம் வந்திருக்கோம். நல்லாயிருக்கும், சீப் ரேட்டில் நல்ல குவாலிட்டியான துணியெல்லாம் கிடைக்கும். ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு டாப் எடுத்து ஒரு 4 வருஷம் போட்டுட்ருந்தேங்க. சாயம் போகலை, சுருங்கலை, எதுவுமே ஆகலை, நல்லா இருந்தது. 4 வருஷம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2-3 தடவை வந்திருக்கோம். வந்தால் தேவையான அளவு எடுத்துகிட்டு போயிடுவோம். லெகின்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடைக்கும். அதை நினச்சிட்டு தான் இந்த தடவை வந்தேங்க. ஆனால் இந்த தடவை என்னென்னா முதல்ல மாதிரி ரேட்டும் கம்மியாக இல்லை, துணியும் அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியாக எனக்கு தெரியலைங்க. எல்லாமே கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாருக்கும் தேவையானது நைட்டி, டாப்பு, லெகின்ஸு, டிஷர்ட்டு, என்னது பர்முடாஸ், அது இதுன்னு எல்லாமே இருக்குங்க.
குழந்தைங்களுக்கு வேஷ்டி, பெட்ஷீட்டு, மேட்டு எல்லாமே கிடைக்கும் இங்கே இல்லாத பொருள்னே கிடையாது. ஜீன்ஸு, ஷர்ட்டு எல்லாமே இருக்குங்க. ஆனால் முதல்ல இருந்த மாதிரி எதுவுமே விலை கம்மியான விலை கிடையாதுங்க. எல்லாமே கொஞ்சம் ரேட்டு எச்சப் பண்ணிட்டாங்க. இன்னும் வருஷம் ஆகிறதுனால அவங்களும் எச்சப் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. நம்ம தான் முதல்ல இருந்த மாதிரியே நினச்சிட்டு வர்றோம் போல். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் அது ஓவர் ப்ரைஸாக தெரிஞ்சுதுங்க. நான் சரி ஒரு ஃபீடிங் டாப் தான் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். காட்டினாங்க. ஆனால் எனக்கு அவ்வளவா பிடிக்கலன்னு சொல்லலாம். டிசைன்ஸும் பெருசாக இல்லை. மேக்ஸிமம் எந்த கடையில் கேட்டாலும் ஃபீடிங் டாப் இல்லைன்னாங்க. ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருக்குன்னாங்க இந்த பிங்க் கலர். ஒரு 4-5 கலர் காட்டுனாங்க. எனக்கு அது பிடிக்கலைங்க. அப்புறம் லென்த்தும் கம்மியாக தான் இருந்தது. ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 450 500 என்னவோ சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். நான் 350க்கு சூப்பராக ஒரு டாப் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு அதை நான் வாங்கலைங்க. இது வந்து குளோபல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு பில்டிங். இங்கே வந்துட்டு எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்குங்க, எல்லாம் காஸ்ட்லியாக. ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம்னா பெருசாக பிராண்டடாக எதுவும் கிடையாது. ஆனாலும் ப்ரைஸ் மட்டும் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. உள்ளே போய் எது தொட்டாலும் ஒரு ஃபேன்சி ஐட்டம்லேயே எது தொட்டாலும் உடனே 150 ரூபாய் 250 ரூபாய்ன்ட்டு, நம்ம வெளியே ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறது கூட இங்கே ஒரு 250 ரூபாய்ன்னு தான் ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது நம்ம சும்மா ஸ்டைலுக்காக போய் ஆசைக்கு பந்தாவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே போய் வாங்கலாம். மற்றபடி இதெல்லாம் வெளியவே நார்மல் ரேட்டுக்கே கிடைக்கும். சும்மா ஆசைக்கு வேணால் உள்ளே போயிட்டு வரலாங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் நிறையா ஷாப் வந்து எம்டியாக தான் இருக்குது. யாருமே வந்துட்டு ஷாப்பே அவ்வளோவா வைக்கலை. என்ன சேல் ஆக மாட்டேங்குதா என்னன்னு தெரிலங்க. மேலெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் போய் பார்த்துட்டோம்னா பாதி கடைங்களுக்கு மேலே சும்மா தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே வர்றவங்கெல்லாம் சும்மா பார்த்துட்டு வேணால் போவாங்களே தவிர அவ்வளவா ஷாப்பிங் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே போகிறதுக்கு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. ஆனால் கீழே இறங்கி வர்றதுக்கு ஸ்டெப்பு தாங்க. பாருங்கள், இங்கே எல்லாமே வச்சுருக்கிறது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் மட்டும் அவ்வளோ ஹையாக போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் பக்கத்தில் கூட போய் பார்க்கலங்க. இப்படி கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் டெக்ஸ்வெல்லி போய் எதுவுமே வாங்காமல் வந்தது இந்த தடவை தாங்க. ஏன்னோ எங்களுக்கு மனசுக்கே பிடிக்கல. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி, குவாலிட்டியும் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே வாங்காமல் தான் வந்தோங்க. இவ்வளோ தாங்க. பெருசாக அங்கே எதுவுமே கூட்டமாகவோ பயங்கரமாக அங்கே எல்லோரும் வந்து நின்று ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லைங்க. சும்மா அங்கே கடை வச்சுருக்கிறவங்க தான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்ருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த கூட்டமும் இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வேணால் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. காரு, ஜீப்பு, பைக்குன்னு. அப்புறம் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குங்க. இதில் பெரியவங்க கூட போய்க்கலாம். ஒருத்தங்களுக்கு 50 ரூபா. குட்டி பாப்பாங்க வச்சுருந்தோம்னா நம்ம கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் குட்டி பாப்பாக்கில். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும், புதுசாக இருக்குது, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். சும்மா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லையோ, சும்மாவாவது போயிட்டு வாங்க. தேங்க்யூ.